திருவண்ணாமலைக்கு சென்னையில இருந்து மட்டும்தான் வழி போதா? ஏன் காஞ்சிபுரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு போக முடியாதா? பெங்களூர்லேருந்து திருவண்ணாமலை வர முடியாதா? சேலத்துலேருந்து திருவண்ணாமலை போக முடியாதா? ஒரே ஒரு வழிதான் இருக்கா? திருவண்ணாமலைக்கு பல ஊரில் பல வழியில் வந்து சாரலாம். நான் போகக்கூடிய வழி தான் சரியான வழி. சேலத்தில் இருந்தாலும் சரி, விழுப்புரத்தில் இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்து சென்னையிலிருந்து போவாங்க, இதுதான் சரியான வழின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? எனக்கு தான் வழி தெரியுதே, இப்படியும் போகலான்னு எனக்கு தெரியுதே, அந்த திருவருளை சுவாமி கொடுத்துறாரு. அப்போ வாழ்க்கையில் சிவத்தை அடையணும்னா அந்த சிவத்தை நீங்கள் நினைக்க நினைக்கவே அவரே உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தும் வழிகாட்ட போகிறாரு. அப்போ சிவத்தை வழிபட்டு அவர்களுக்கு வழிகாட்டும் சிவத்தையே நீங்கள் நிந்திக்கிற மாரி ஆயிடுது. அடுத்தவர்களை நிந்திக்கிறது அப்படி தான் போகும். சித்த மார்க்கத்தில் போகணும்னு சொல்லுவாங்க, புறத்தில் போய் தேடாத, வெளியே சும்மா பாட்டு பாடினா போதாது, பாட்டு பண்ணால் சாமி கிடைச்சிருமா? அதெல்லாம் ஒரு பக்தி. பாட்டு பாடுறது அகத்தில் தேடி சுவாமியை, உள்ளதான் சுவாமி இருக்கிறாரு, வெளியே பாடினா மட்டும் சாமி கிடைக்காதுன்னுவாங்க. ஏன் கண்ணை மூடின்னு உள்ளே போய் என்ன தேர்றது? சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாயம்னு சொல்கிற ஆனந்தம் எனக்குள்ளவே நான் காணற எல்லாம் இருக்குது. சரி, ஏன் வெளியே நான் பாடிட்டு உள்ளம் கசிந்தா அதில் சிவம் வராமல் போயிடுதா? வெளியே பாடி அன்பினால் கசிந்தாலும் இறைவன் காட்சி கொடுக்கத்தான் போறாரு. நீ உள்ளத்திலே அன்பினால் கசிந்து உள் நோக்கி சென்றாலும் சுவாமி காட்சி தான் தரப்போறாரு. அவரவர் விருப்பப்படியும் அவரவர் வினைக்கு ஏற்றார்படியும் ஒவ்வொரு வழியும் நல்குகின்றான் இறைவன். அதனால இந்த வழி சரியில்லை, அந்த வழி சரியில்லை, இவன் போற வழி சரியில்லை, அவன் போற வழி சரி, எதற்கு இதெல்லாம் நமக்கு? நாம எல்லாம் சிவத்தின் குழந்தைகள். யார் எந்த வழியில் வந்தா நமக்கு என்ன? எல்லாம் கலக்க போறோம் ஒன்னா சுவாமியா கூட. அப்ப நம்ம யாரையுமே இந்த வழியில போகாதீங்க, அந்த வழியில போகாதுன்னு யாரையும் நிந்தித்து பேசவே கூடாது. ஆனா இதை நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டு வருவோம். சித்தர் வழிபாடு இருப்பவர்கள் வந்து இந்த தியானத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடியவர்கள் வந்து அதிகமாக நிந்தித்து பேசுவாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, பக்குவம் இல்லாதவர்கள் நிறைய பேர் இப்படி தான் பேசுவாங்க. வெளியே தேடாத, உள்ள தேடு, உள்ள தேடு, உள்ள தேடு. வெளியே என்ன தேடுறோம்? உள்ளே என்ன தேடுறோம்? உள்ளே இருக்கக்கூடியதான் வெளியும் இருக்கு, வெளியே இருக்கக்கூடியதான் உள்ளம் இருக்கு. ரெண்டுத்துலையும் மாறி எதுவும் இல்லையே. அண்டத்தில் உண்டது, பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் இருக்குது, அண்டத்தில் இருக்குதுன்னு சொல்றீங்க. சரி, அப்போ ரெண்டுல இதில் இருக்கிறது இல்லைன்னு சொன்னா கூட சரி, இல்லாத இடத்துல போய் தேடலாம். இல்லை இதில் இருக்கக்கூடியதில் இல்லைன்னு சொன்னால் சரி மாறி மாறி தேடலாம்.